அன்வர் ராஜா எந்த கட்சியில் இருந்தாலும் தான் அந்த கட்சிக்காரர் என்பதை தாண்டி தன்னை ஒரு முஸ்லிமாக மட்டுமே பார்க்கக்கூடியவர். இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தன. அப்போது 4 அல்லது 5 ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்றார் ட்ரம்ப். 5 jets were shot down actually. ட்ரம்ப் வார்த்தைகளுக்கு மோடியிடம் விளக்கம் கேட்டிருக்கிறார் ராகுல் காந்தி. மோடி நடத்தி கொண்டிருப்பது கோயலிஷன் கவர்மெண்ட், நாயுடு நடத்தி கொண்டிருப்பது அந்த ரகம் அல்ல. என்டிஏ கவர்மெண்டை கோயலிஷன் கவர்மெண்ட் என்பதாக புரிந்து கொள்வதால் தான் இத்தனை பிரச்சனை. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு இருக்கிறாரே அன்வர் ராஜா. வணக்கம் நண்பர்களே. எஸ், அன்வர் ராஜாவுடைய இந்த அசைவுகள், முன்னெடுப்புகள் எதிர்பார்க்கப்பட்டதுதான். அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு இருக்கிறார். அதுக்கு காரணம், அவர் இப்போ அறிவாலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ரெக்கார்டிங் 10:30 மணிக்கு நடக்குது, இன்னைக்கு 10:30 காலையில. இந்த டயத்துல அவர் அறிவாலயத்துல இருக்கிறார். அநேகமா இந்த வீடியோ வர்ற டயத்துல அவர் திமுகவில் இணைந்திருப்பார். ஆக்சுவலா அன்வர் ராஜாவுடைய மென்டல் மேக்கப், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத புரிந்து கொள்ளணும். அன்வர் ராஜா எந்த கட்சியில் இருந்தாலும் தான் அந்த கட்சிக்காரர் என்பதை தாண்டி தன்னை ஒரு முஸ்லிமாக மட்டுமே பார்க்கக்கூடியவர். இதற்கு முன்னால முத்தலாக் தடை சட்டம் தொடர்பாக அதிமுக ஒரு அதிகாரபூர்வ நிலைப்பாட்டை எடுத்திருந்தும் அந்த நிலைப்பாட்டுக்கு நேர் எதிராக நாடாளுமன்றத்தில் பேசியவர் அன்வர் ராஜா. இதை யாரும் மறந்துவிட முடியாது. சோ அப்பலேருந்து அவருக்கு ஒரு புகைச்சல். என்ன புகைச்சல் அப்படின்னா, ஏடிஎம்கே பிஜேபியோட அலையன்ஸ் வைக்க கூடாது. அப்படி வச்சா அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அதனால்தான் அவர் முத்தலாக் தடை சட்டம் குறித்து அவர் வேறு விதமாக பேசினார். அதுக்கு பிறகு அதிமுக கட்சி தலைமை அவர் மீது நடவடிக்கை எடுத்தது. அவர் வெளியே போயிருந்தார். அப்புறம் எப்போ பிஜேபியை விட்டு அதிமுக வெளியே வந்ததோ அப்போ அதிமுகவுக்கு உள்ளே வந்தார் அன்வர் ராஜா. இப்ப மீண்டும் பிஜேபியுடன் ஏடிஎம்கே கைகோர்த்து இருக்கிற காரணத்தில திரும்ப இப்ப வெளியே போயிருக்கிறார். ஏடிஎம்கே பிரதான எதிரியான திமுகவுடன் அவர் கைகோர்க்க போயிருக்கிறார். பட் இப்ப நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது, இந்த அன்வர் ராஜா இழப்பினால் என்டிஏவுக்கோ அதிமுகவுக்கோ என்ன நஷ்டம் அப்படிங்கிறது. ஒரு நஷ்டமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, பிஜேபியோட கைகோர்த்ததுனால எந்த சிறுபான்மையினர் வாக்குகளும் ஏடிஎம்கேக்கோ இல்லாட்டி என்டிஏட உறுப்பு கட்சிகளுக்கோ கிடைக்க போவது இல்லை. இந்த தடவை என்டிஏவுடைய டோட்டல் ஓட் பேங்கே தமிழகத்தில் இருக்கிற இந்துக்களுடைய ஓட் பேங்க் மட்டும்தான். இதுல எந்த விதத்துல என்டிஏ பலனடையும் அப்படின்னா, விஜய் பெருமளவு சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்க போகிறார். அதன் மூலம் என்டிஏவுக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் வராவிட்டாலும் திமுகவுக்கு முழுமையாக சிறுபான்மையினர் வாக்குகள் போவது தடுக்கப்படும். அப்படித்தான் நடக்க போகுது. அதனால அல்டிமேட்டா என்டிஏவுக்கு ஒரு பலன் கிடைக்கும். அதனால அன்வர் ராஜா டிஎம்கேக்கு போனதுனால ஏடிஎம்கேக்கும் நஷ்டம் இல்லை, என்டிஏவுக்கும் நஷ்டம் இல்லை. அதனால அவர் போனது போகட்டும், அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. ஆனா இதுல அனலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அன்வர் ராஜா எதற்காக திமுகவுக்கு தேவைப்படுகிறார்? திமுகவுக்கு ஒரு தேவை இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் விஸ்வரூபம் எடுத்து வருவதாக தெரிகிறது. அவரை நோக்கி சிறுபான்மையினர் வாக்குகள் பெருமளவு சாயத் தொடங்கி இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஒரு அரசியல் பிரமுகரின் வருகை திமுகவுக்கு தேவைப்படுகிறது. அதனால திமுக அன்வர் ராஜாவை அரவணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறது. அதே நேரத்தில் திமுகவும் அன்வர் ராஜாவுக்கு தேவைப்படுகிறது. அதனால 2 பேருக்கு ஒரு வின்-வின் சிச்சுவேஷன். அநேகமா ராமநாதபுரமோ ஏதோ ஒரு தொகுதி அன்வர் ராஜாவுக்கு கொடுத்துருவாங்க போட்டியிடுறதுக்கு. அது ஏதாவது அந்த இப்ப சேர்றப்பே அதெல்லாம் பேரம் பேசி முடிச்சிருவாங்க. பட் எதுவாக இருந்தாலும் இந்த என்டிஏவுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஏற்கனவே நம் எல்லோருக்கும் தெரிய வந்த அன்வர் ராஜாவின் ஒரிஜினல் ஃபேஸ் அது இப்போது மீண்டும் தெரிய வந்திருக்கிறது. அன்வர் ராஜா ஓரளவு மத அடிப்படைவாதி போல நடந்து கொள்ளக்கூடியவர். இப்ப அதே நேரத்துல நீங்க அதிமுகல அவைத்தலைவரா தமிழ் மகன் உசைன் இருக்கிறார். அவரும் முஸ்லிம் தான், இவரும் முஸ்லிம் தான். ஆனால் 2 பேரும் வெவ்வேறு விதமாக நடந்து கொள்வார்கள். இதன் மூலம் அன்வர் ராஜாவை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை உள்ளூர் நிர்பந்தம் காரணமாக அவர் கட்சி மாறுகிறாரா? அப்படியெல்லாம் ஒரு நிர்பந்தமும் கிடையாதுங்க. உள்ளூர் நிர்பந்தம் என்ன இருக்கு? அதாவது ராமநாதபுரத்துல
எங்க பார்த்தாலும் முஸ்லிம்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனையில இருக்கீங்க, அதனால இந்த கேள்வி எழுப்புறீங்க. இப்ப ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில முஸ்லிம் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 18%. அவர்களை காட்டிலும் முக்குலத்தோரின் வாக்குகள் மிக அதிகம். இதை மறந்துடாதீங்க. அது ஒரு விஷயமே இல்லை. இயல்பாகவே அன்வர் ராஜா ஒரு மதவாத சிந்தனை கொண்டவர். அவர் ஒரு அதிமுக காரனாக தன்னை ஃபீல் பண்ணதை காட்டிலும் தன்னை ஒரு முஸ்லீமாக பார்த்ததுதான் ரொம்ப அதிகம். அதனாலதான் சொன்னேன், முத்தலாக் தடை சட்டம் தொடர்பாக அதிமுக ஒரு அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை எடுத்தும் அதற்கு எதிராக பார்லிமெண்ட்ல பேசினவர் அன்வர் ராஜா. அப்படி அதை நினைவு கூர்ந்ததுக்கு காரணமே அன்வர் ராஜாவுடைய உண்மையான உருவம் என்ன, அவருடைய உண்மையான முகம் என்ன அப்படிங்கறத காட்டுறதுக்கு தான். அவர்கிட்ட எப்போதுமே அரசியலை காட்டிலும் மதம் செல்வாக்கு செலுத்தும். அவருடைய சிந்தனை, அவருடைய தாட் ப்ராசஸிங்க அந்த மாதிரி. அதனால பிஜேபி இருக்கிற இடத்துல அவரால் இருக்கவே முடியாது. இப்போ என்னைக்காவது ஒரு நாள் எதிர்காலத்துல பிஜேபியோட டிஎம்கே கைகோர்க்குதுன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு டிஎம்கே விட்டு அவர் ஏடிஎம்கேக்கு வந்துருவார். ஸோ அன்வராஜோட சிந்தனை முறை இப்படித்தான் இருக்கும். இதுல ஒன்றும் பெருசா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதுல உள்ளூர் நிர்பந்தம் அந்த நிர்பந்தம்னா ஒன்றும் கிடையாது. இதனால் அதிமுகவுக்கோ என்டிஏ கூட்டணிக்கோ ஏதாவது நெருக்கடி ஏற்படுமா? ஒரு நெருக்கடியும் இல்லாத ஒரு நஷ்டம் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன நெருக்கடி உண்டு? அதாவது பிஜேபியோட என்டிஏல ஏடிஎம்கே இணைந்திருக்கிறது. அது இணைந்த உடனேயே தெரிஞ்ச ஒரு விஷயம், நிச்சயமா சிறுபான்மையினர் ஓட்டு இந்த கூட்டணிக்கு கிடைக்காது அப்படிங்கிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படிங்கிறப்ப அன்வர் ராஜா போனால வேற என்ன நெருக்கடி ஏற்படும், என்ன இழப்பு ஏற்படும்? சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்காது, அது தெரிஞ்சது தானே. எடப்பாடியார் பேச்சையும் நயினாரின் பதிலையும் கவனித்தீர்களா? மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற பிரச்சார பயணத்தின் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் சனிக்கிழமை இரவு பேசினார் எடப்பாடி பழனிசாமி. அப்போது அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். அதிமுக வெற்றி பெற்றால் பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பார்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார். ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்லர். அதிமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் ஆட்சி அமைக்கும். நீங்கள் கூட்டணி வைக்கும் போது பிஜேபி நல்ல கட்சி, நாங்கள் கூட்டணி வைத்தால் மதவாத கட்சியா? எங்களுக்கு மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைய வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. திமுக ஓர் ஊழல் கட்சி, அதை அகற்ற வேண்டும் என்று பிஜேபி கருதுகிறது. அந்த நிலைப்பாட்டில் தான் பிஜேபி எங்களுடன் இணைந்திருக்கிறது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதுமே பயம் வந்துட்டது. இன்னொன்னு சொல்றார், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்கன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு இப்ப என்ன, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும். அப்படி ஒத்த கருத்துடைய கட்சி எல்லாம் ஒன்னா இணைய வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வழியில திமுக ஒரு ஊழல் கட்சி, ஊழல் அரசாங்கம், அதை அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கருதுகிறது. இன்னும் சில கட்சிகள் எங்களுடன் வர இருக்கின்றன. சரியான நேரத்தில் அவை வரும். உங்களுக்கு சரியான நேரத்தில் மரண அடி கொடுப்போம். கவலைப்படாதீர்கள். 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்கிறீர்கள். நீங்கள் கனவில் வேண்டுமானால் ஜெயிக்கலாம். நிஜத்தில் அதிமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசினார். ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்லர் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியது திமுக சார்பு ஊடகங்கள் மூலம் பிரம்மாண்டமான விஷயம் ஆக்கப்பட்டது. அதற்கு பிஜேபி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்தார். பூதங்குடி பகுதியில் தடுப்பணை கட்டக்கோரி பிஜேபி சார்பில் நாகை மாவட்டம் வாஞ்சூரில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். அதிமுகவை பிஜேபியிடம் அடகு வைத்து விட்டதாகவும், பிஜேபியினர் அதிமுகவை கபலீகரம் செய்து விட்டனர் என்றும் திமுகவினர் கூறியதற்குத்தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவ்வாறு பதிலளித்திருக்கிறார். அவரது பேச்சில் எந்த உள்நோக்கமும் இல்லை. அவர் சொன்னது அந்த நோக்கம் அல்ல. நீங்க பிரஸ்ல எது கேட்பீங்க எனக்கு நல்லா தெரியும். அதுன்னா திமுக காரங்க அவங்கள தூண்டி எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அடகு வச்சுட்டு போயிடுவீங்க, பாரதிய ஜனதா கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அந்த பேசுனதுக்கு அவருடைய பதிலை தெரிவித்திருக்காரே தவிர இதில் உள்ளர்த்தமோ உள்நோக்கமோ எதுவும் இல்லை. நான் காலையிலே தொலைபேசியில் அண்ணா நீ பேசினேன். இதில் உள்நோக்கமோ எந்த அர்த்தமும் கிடையாது. அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி தமிழகத்தில் அமையும். எந்த கட்சியின் ஆட்சி அமையும் என்பதை அப்போது அறிந்து கொள்ளலாம். 2026 தேர்தலில்
பிஜேபிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் என்பது குறித்து ஊடகங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றார் நயினார் நாகேந்திரன். இதில் எந்த கட்சியின் ஆட்சி அமையும் என்பதை அப்போது தெரிந்து கொள்ளலாம் என்று நயினார் நாகேந்திரன் கூறியிருப்பதை கவனிக்க வேண்டும். பொதுவாக பிஜேபி தனித்து ஆட்சி செய்யும் மாநிலங்களை பிஜேபி ஆளும் மாநிலங்கள் என்றும், என்டிஏ கூட்டணி கட்சி ஒன்றின் தலைமையின் கீழ் ஆளப்படும் மாநிலங்களை என்டிஏ ரூலிங் ஸ்டேட் என்றும் டெல்லி தலைவர்கள் கூறுவது வழக்கம். வடகிழக்கில் உள்ள பல மாநிலங்கள் அதற்கு உதாரணம். ஆந்திரத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மை பெற்றிருந்தும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. ஒருவேளை அவர் பங்கு தராமல் போயிருந்தாலும் அது என்டிஏ அரசுதான். ஏனென்றால் என்டிஏ உறுப்பு கட்சி தானே ஆளுகிறது. கூடுதல் தெளிவுக்காக சொல்லுகிறேன், இப்போது மோடி நடத்தி கொண்டிருப்பது கோயலிஷன் கவர்மெண்ட், நாயுடு நடத்தி கொண்டிருப்பது அந்த ரகம் அல்ல. இந்த கண்ணோட்டத்தில் தான் என்டிஏ அரசு என்கிற பதம் தமிழகத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் என்டிஏ கவர்மெண்டை கோயலிஷன் கவர்மெண்ட் என்பதாக புரிந்து கொள்வதால் தான் இத்தனை பிரச்சனையும். இந்த புரிதலை ஓரளவுக்கு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது நயினார் நாகேந்திரனின் பதில். எந்த கட்சியின் ஆட்சி அமையும் என்பதை ஆட்சி அமையும் போது அறிந்து கொள்ளலாம் என அவர் கூறியிருப்பது அந்த அர்த்தத்தில் தான். தேர்தல் முடிந்து ரிசல்ட் வந்து போதுமான எண்ணிக்கையில் தொகுதிகளை வென்றதற்கு பிறகுதான் ஆட்சியை பற்றியே பேச வேண்டும். இப்போதே ஆட்சியை பற்றி விவாதித்துக் கொண்டிருப்பது அர்த்தமற்றது. நமது இலக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது மட்டுமே. தேர்தல் பரப்புரையில் அதை எதிரொலித்தாலே போதும். தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு ஆட்சியை பற்றி பேசிக் கொள்ளலாம். இப்போதே ஆட்சியை பற்றி பேசி அடித்துக் கொண்டிருப்பதை மக்கள் ரசிக்க மாட்டார்கள். அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இடையே பிளவு வராதா என்று திமுக ஆதரவு ஊடகங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. நிலைமையை உணர்ந்து 2 தரப்பினரும் தேர்தல் பரப்புரையை கையாள வேண்டும். இதே விஷயத்தை காங்கிரஸ் எப்படி கையாளுகிறது என்பதை பாருங்கள். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்தி சிதம்பரம், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி வந்ததில்லை, ஆனாலும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்கிற ஆசை காங்கிரசுக்கும் உண்டு. ஆனால் அது பற்றி இன்றே பேச வேண்டிய அவசியம் இல்லை, தேர்தலுக்கு பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று குறிப்பிட்டார். இதுதான் சாதுரியம். இதே விவேகத்தை கர்நாடகத்தில் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கடைபிடித்தது. சித்தராமையாவுக்கும் DK சிவகுமாருக்கும் எப்போதும் ஆகாது. ஆனால் அவர்கள் இருவருக்கும் ஒரு விஷயம் தெரியும், தேர்தலில் காங்கிரஸ் ஜெயித்தால் தான் 2 பேரில் யாராவது ஒருவர் முதல்வராக முடியும் என்று. எனவே தேர்தல் முடிகிற வரை ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்வதில்லை என்று முடிவெடுத்தனர். இருவரும் ஒரே குரலில் பேசினர். விளைவு மிகப்பெரிய வெற்றியை காங்கிரஸ் பெற்றது. அதன் பிறகு அவர்கள் அடித்துக் கொள்ள தொடங்கிவிட்டனர். அது வேறு விஷயம். எனவே எப்போது எதை பற்றி பேசுவது என்பதை புரிந்து பேசினால் இலக்கை எட்ட முடியும். மக்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றனர். மக்கள் நம்மை விட ஸ்மார்ட்டானவர்கள் என்கிற புரிதல் நம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். இன்று நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குகிறது. புயல் வீசுமா? நாடாளுமன்றத்தில் இன்று முதல் புயல் வீச போகிறது. பொதுவாக நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பாக நியூயார்க் டைம்ஸ், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போன்ற அமெரிக்க நாளேடுகள் மோடி அரசுக்கு எதிராக ஒரு செய்தியை கிளப்பும். அதை வைத்துக் கொண்டு அந்த கூட்டத்தொடர் முழுவதையும் எதிர்க்கட்சிகள் முடக்கும். இது வாடிக்கை. உதாரணமாக பெகாசஸ் உளவு மென்பொருள் விவகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதனை நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு ஒரு நாள் முன்பாக நியூயார்க் டைம்ஸ் பிரசுரித்தது. அதை வைத்துக் கொண்டு அந்த கூட்டத்தொடர் முழுவதையும் அமளிதுமளி செய்தன எதிர்க்கட்சிகள். இப்போது அமெரிக்க நாளேடுகள் செய்து வந்த வேலையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்திருக்கிறார். காங்கிரசின் கைக்கூலி போலவே செயல்பட்டு இருக்கிறார் ட்ரம்ப். குடியரசுக் கட்சியை சார்ந்த செனட் உறுப்பினர்களுக்கு வெள்ளிக்கிழமை இரவு டொனால்ட் ட்ரம்ப் விருந்தளித்தார். அப்போது சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசினார் ட்ரம்ப். அவர் அப்படி என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தன. அப்போது 4 அல்லது 5 ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்றார் ட்ரம்ப். அவர் மேலும் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். நிலைமை மோசமாகிக் கொண்டே இருந்தது. இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டையை நிறுத்திக் கொள்வதில் முன்பின்னாக இருந்தன. அது பெரிதாகிக் கொண்டே இருந்தது. ஏனெனில் 2 நாடுகளுமே சக்தி வாய்ந்த அணு ஆயுத நாடுகள். You had India, Pakistan, that was going. In fact, planes were being shot out of the air. 4 or 5, but I think 5 jets were shot down actually. And Lindsay, that was getting worse and worse, wasn't it? That was looking like it was going to go. These are 2 serious nuclear countries, and they were hitting
each other. You know, it seems like a new form of warfare. There seems to be a hit and then another hit, a hit and another hit. It's a different thing. But India and Pakistan were going at it, and they were back and forth, and it was getting bigger and bigger, and we got it. அப்போது வர்த்தகத்தின் மூலம் போரை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்தோம். நீங்கள் ஆயுதங்களை கொண்டு தாக்கிக் கொள்வீர்கள் என்றால், குறிப்பாக அணு ஆயுதத்தை பயன்படுத்துவீர்கள் என்றால், உங்களுடன் நாங்கள் வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபட மாட்டோம் என்று கூறினேன். We got it solved through trade. We said, you guys want to make a trade deal? We're not making a trade deal if you're going to be throwing around weapons and maybe nuclear weapons, both very powerful nuclear states. 8 ஆண்டுகளில் எந்த அமெரிக்க நிர்வாகம் சாதிக்க முடியாததை 6 மாதங்களில் நாங்கள் சாதித்தோம். இதற்காக நான் பெருமைப்படுகிறேன். நாங்கள் நிறைய போர்களை நிறுத்தி உள்ளோம். அவை கடுமையான போர்கள் என்று தெரிவித்தார் டொனால்ட் ட்ரம்ப். Something I'm very proud of. We stopped a lot of wars, and these were serious wars. Would have been going on right now. அவர் தனது பேச்சில் 5 ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்த தகவல் இந்தியாவில் புயலை கிளப்பியுள்ளது. அந்த ஜெட் விமானங்கள் எந்த நாட்டுக்கு சொந்தமானவை என்பது குறித்து ட்ரம்ப் எதுவும் தெரிவிக்கவில்லை. என்றாலும் ட்ரம்ப் வார்த்தைகளுக்கு மோடியிடம் விளக்கம் கேட்டிருக்கிறார் ராகுல் காந்தி. ராகுலை விமர்சித்துள்ள மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது எக்ஸ் பதிவில் என்ன கூறியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். பிஜேபியை எதிர்ப்பதில் தொடங்கி இந்தியாவே எதிர்க்கும் நிலையை ராகுல் காந்தி அடைந்து விட்டார். நாட்டின் கண்ணியத்தை கெடுக்க அவருக்கு ஒரு காரணம் தேவைப்படுகிறது. சில நேரங்களில் அவர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறார். சில சமயங்களில் அவர் மற்ற நாடுகளின் கதைகளை ஊக்குவிக்கிறார். இந்திய வரலாற்றில் மிகவும் தோல்வியுற்ற தலைவராக இருப்பதன் விரக்தியை தேசத்துக்கு எதிராக பேசுவதன் மூலம் வெளிப்படுத்துகிறார். விரக்தி அடைந்த பூனை கம்பத்தை சொரிகிறது என்கிற ஒரு பழமொழி ராகுல் காந்திக்கு சரியாக பொருந்துகிறது. காலையில் எழுந்ததும் இந்தியாவை இழிவுபடுத்த ஏதோ ஒரு அடிப்படையற்ற பிரச்சனை கிடைக்குமா என ராகுல் காந்தி ஆவலுடன் காத்திருக்கிறார் என்று தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருந்தார். ட்ரம்ப் கூறியபடி பல போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்றால் அவை எந்த நாட்டு விமானங்கள்? அது பற்றி பிரதமர் மோடி வாய் திறக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் தற்போது கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்று தொடங்கி ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் முழுவதையும் இந்த விவகாரத்தை கிளப்பி அவையை முடக்க எதிர்க்கட்சிகள் தயாராகி வருகின்றன. இவை தவிர ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நாங்கள் தான் மத்தியஸ்தம் செய்து போரை நிறுத்தினோம் என்று தொடர்ந்து ட்ரம்ப் கூறி வருவது குறித்தும் காங்கிரஸ் விளக்கம் கேட்க உள்ளது. காரணம், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான விவகாரங்களில் 3வது நாட்டின் மத்தியஸ்தத்தை அனுமதிப்பதில்லை என்பது இந்தியா காலம் காலமாக கடைபிடித்து வரும் நிலைப்பாடு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்தது என்று ட்ரம்ப் கூறுவது உண்மை என்றால் இந்தியா கடைபிடித்து வரும் நிலைப்பாட்டை மோடி அரசு மீறிவிட்டதா என்பதுதான் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் கேள்வி. இந்த கேள்விக்கு பலமுறை மத்திய அரசு பதில் அளித்து விட்டது. பாகிஸ்தானின் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் தான் இந்தியாவை தொடர்பு கொண்டு போர் நிறுத்தத்துக்கு கெஞ்சினார். அதைத் தொடர்ந்து தற்காலிகமாக ஆபரேஷன் சிந்தூர் நிறுத்தப்பட்டது என்று ஏற்கனவே மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. The Director General of Military Operations of Pakistan called the Director General of Military Operations of India at 15:35 hours earlier this afternoon. It was agreed between them that both sides would stop all firing and military action on land and in the air and sea with effect from 1700 hours Indian Standard Time today. பதில் கிடைத்த பின்னும் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். அவர்கள் நோக்கம் பதிலை பெறுவதல்ல, கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருப்பது மட்டும்தான். இது தவிர பீகாரில் நடைபெற்று வரும் சிறப்பு தீவிர திருத்தம், மணிப்பூரில் மீண்டும் தலை தூக்கி உள்ள வன்முறை, ராபர்ட் வதேரா மீதான குற்றப்பத்திரிகை ஆகியன குறித்தும் நாடாளுமன்றத்தில் புயலை கிளப்ப உள்ளது காங்கிரஸ். இதற்கிடையில் நேற்று ஜே.பி. நட்டா தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. 54 கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றனர். அப்போது பேசிய கிரண் ரிஜிஜு அனைத்து விவகாரங்கள் குறித்தும் விதிமுறைகள் மரபுகளின் கீழ் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்றார். பஹல்காம் தாக்குதல் போன்ற விவகாரங்களில் பிரதமர் பதிலளிப்பாரா என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் கேட்டபோது
வெளிநாட்டு பயணம் தவிர மற்ற நேரங்களில் பிரதமர் மோடி அவையில் இருப்பார். प्रधानमंत्री पार्लियामेंट सेशन में हमेशा पार्लियामेंट में रहता ही है, सिर्फ विदेश के दौरे जो होते हैं तब जाते हैं, वरना प्रधानमंत्री पार्लियामेंट में आदरणीय मोदी जी रहते हैं. ஆபரேஷன் சிந்தூர் பற்றி ராஜ்நாத் சிங்கும் வெளியுறவுத்துறை விவகாரங்கள் குறித்து ஜெய்சங்கரும் பதிலளிப்பார்கள் என்று கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். कैबिनेट मंत्री अनिवार्य रूप से मौजूद रहता ही है, जिसका विभाग का चर्चा होता है या जिसका क्वेश्चन होता है वो मंत्री तो रहना ही है. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.